ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வேஸ் மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரயில்வே மண்டலங்களும் அதனுடைய தலைமையிடத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பார்த்தோன்னே புரியும். அவங்க கொஷின் கேட்டோன்னே நீங்கள் ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேவா? இதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரல நல்லா பாருங்கள். ஓகேவா? வெரி 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 டிஎன்பிசி ஆல் குரூப் ஆஃப் எக்ஸாம்ஸ், குரூப் 1, 2, 2A, 4, பிசி, டெட்டு, டிஎன்இபி எதுவாக இருக்கட்டும். ஓகேவா? இதில் வந்து கொஷின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் நாம் மட்டும் இதை வந்து சாய்ஸில் விட்டு வந்துடுவோம், தெரியாததுனால. ஓகேவா? இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இதை நம்ம விடாமல் பர்ஃபெக்டாக ஆன்சர் நம்ம பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 கொஷின்ஸ் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, இதை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம டெலகிராம் டெஸ்ட் லிங்க் டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 1, 2, 2A, 4 எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம், டெய்லி கொஷின் பேப்பரை அனுப்பிச்சு, ஓகேவா, ஈவினிங் 7 PM என்ன பண்ணுறோம், டெய்லி நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்குறோம். கொஷின் பேப்பர் அனுப்பிச்சு அண்டு மார்க் வேல்யூட் பண்ணி கண்டிப்பாக டாப்பர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருக்குறோம், டெய்லியும் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். உங்களுக்கு எங்களுடைய டெஸ்ட்டினுடைய பெனிஃபிட் வேணுன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி உள்ளார போய் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்களும் பயனடைங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா தெற்கு. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு. அதனுடைய தலைமையிடம் பார்த்திங்கன்னா சென்னை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு நம்ம என்னன்னு சொல்லலாம், தென்பகுதி. எப்படி சொல்லலாம், தென்பகுதின்னு சொல்லலாம். இந்த சென்னை என்னன்னு சொல்கிறோம், சென்னு. ஓகேவா? தென்னு, சென்னு. ஓகேவா? ஃப்ளோ கரெக்டாக இருக்குதுங்களா? தென்பகுதியில் தென்னு, சென்னையில் சென்னு. தென்னு, சென்னு. அப்போ தென் சவுத்து அல்லது தெற்கு அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன வந்துடணும், சென்னைன்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தென்னு, சென்னு. ஓகேவா? தென்பகுதி சென்னை அல்லது தெற்கு பகுதி சென்னை அல்லது இங்கிலீஷில் சவுத்து சென்னை. ஓகே, வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய. ஓகேவா? மத்திய ரயில்வே மும்பை. இப்போ பாருங்கள், மத்திய அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்ட்ரல் என்னன்னு எழுதுவோம், சென்ட்ரல். ஓகேவா? மும்பைக்கு என்னது, மும்பை. இப்படி எழுதுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன எழுத்து, சி. இதுக்கு என்ன எழுத்து, எம், சிஎம். ஓகேவா? சிஎம். இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ரயில்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்பை. இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா சிஎம், நச்சுன்னு ஒரே ஷார்ட்கட்டு. சி ஃபார் சென்ட்ரல், எம் ஃபார் மும்பை. ஓகேவா? சிஎம்னா என்னது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சீனாவே, இந்த ரயில்வேஸ் ஒன்றில் சீனா என்னது, சென்ட்ரல். ஓகேவா? ஈனா என்னது, ஈஸ்ட்டு. டபிள்யூனா என்னது, வெஸ்ட்டு. எஸ்னா என்னது, சவுத்து. ஓகேவா? என்னன்னா என்னது, நார்த்து. அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த 5 கீ மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சீனா சென்ட்ரல், எம்னா மும்பை. அப்போ சென்ட்ரல் என்னது, மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்லி கேட்டாவே அது என்னது, மும்பை. அப்போ சிஎம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஃபார் சென்ட்ரல், எம் ஃபார் மும்பை. ஓகேவா? மத்தியம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்பை, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ரயில்வே. ஓகேவா? இந்த கிழக்கு ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா. ஓகேங்களா? இந்த கிழக்குக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். என்னது, ஈஸ்ட்டு. அப்போ தமிழில் நம்ம எடுத்துகிட்டோமா என்னது, என்னது, ஈஸ்ட்டில் நம்ம ஒரே ஒரு வார்த்தையை நம்ம மீனிங்ஃபுல்லான வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம்னா கொல்கத்தாவில் என்ன பண்ணுறோம், கொல்கத்தாவிலேருந்து என்ன பண்ணிக்கிறோம், கொல் எடுத்துக்கிறோம். அப்போ கொல்லு. இப்போ நம்ம ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஈங்களை எங்கேனாவது பார்த்தா அதை பிடிச்சி கொல்லாமல் விட மாட்டாங்க. இந்த ஈங்களை எங்கேயாவது பார்த்தா அதை பிடிச்சி என்ன பண்ண மாட்டாங்க, கொல்லாமல் விட மாட்டாங்க. அப்போ ஃபார் ஈஸ்ட். ஓகேவா? கொல் ஃபார் கொல்கத்தா. ஓகேவா? ஃபார் ஈஸ்ட்டு, கொல் ஃபார் கொல்கத்தா. அப்போ ஈஸ்ட்டு அப்படின்னா கிழக்கு, அப்படின்னா கொல்கத்தான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? சின்ன பசங்க ஈயை பார்த்தா அதை பிடிச்சி அடித்து கொல்லாமல் விட மாட்டாங்க, கொல்றது. ஈனா ஈஸ்ட்டு, கொல்லுன்னா கொல்றது. ஓகேவா? அப்போ ஈஸ்ட்டுனா கொல்கத்தா அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ், கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா பாட்னா. அதே கிழக்கு மத்திய ரயில்வேக்கு ஹஜ்பூர் அப்படிங்கிறதும் ரைட்டு தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் எது கொடுத்துருக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் வச்சுக்கலான்னு பார்த்துங்க. ரெண்டுமே பாருங்கள். கிழக்கு மத்தியம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்குக்கு வந்து ஈஸ்ட்டு, மத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல். ஸோ அப்போ இதனுடைய ஷார்ட் என்னது? ஈசி. ஓகேவா? ஈசி. இந்த பாட்னாவுக்கு நான் என்ன எடுக்கிறேன்னா பாட்டு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசனை எடுத்து படித்து அப்படியே ஒப்பிக்கிறது தான் கஷ்டமே ஒழிய, ஒரு பாட்டு நம்ம வந்து எங்கனாச்சும் பாடினுச்சுன்னா நம்ம காதில் கேட்டோமா என்ன பண்ணிடுவோம்? பாடிடுவோம். அப்போ படிக்கிறது தான் கஷ்டம், பாட்டு பாடுறது ஈஸி. என்னது? பாட்டு பாடுறது ஈஸி. ஓகேவா? ஸோ அப்போ ஈஸி என்னது? பாட்டு பாடுறது ஈஸி. அப்போ ஈஸினா ஈஸ்ட்டு சென்ட்ரல். அப்போ கிழக்கு மத்தியம் அப்படின்னா என்னது? பாட்டு பாடுறோம். பாட்டு அப்படிங்கிறது பாட்னா. ரைட்டா? பாட்டு அப்படிங்கிறது என்னது? பாட்னா. ஓகேவா? அப்போ கிழக்கு மத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? பாட்டு ஞாபகம் வச்சு பாட்னான்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஹஜ்பூர். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஈஸி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஈசி. என்ன இதுலேருந்து ஈஸி என்ன சொல்ல போகிறோம்னா ஹஜ். ஸோ முஸ்லீமுங்க அந்த போகக்கூடிய புனித யாத்திரைக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க அதாவது முஸ்லீமுங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஹஜ் போயிட்டு வந்துடுவாங்க. முஸ்லீமுங்க என்ன பண்ணிடுவாங்க? ஈஸியாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஓகேவா? இதுதான் இதுக்கான ஷார்ட்டு. ஈஸி அப்படின்னா அர்த்தம் ஈஸ்ட்டு சென்ட்ரல். ஓகேவா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவாங்கன்னா ஹஜ்பூர். ஓகேவா? ஸோ முஸ்லீமுங்க ஈஸியாக ஹஜ்பூர் என்னது? ஹஜ் போயிட்டு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டை ஈஸியாக பாடிடலாம். ஓகேவா? பாட்டை ஈஸியாக பாடிடலாம். ஸோ பாட்டுங்கிறது பாட்டுனா, ஈஸிங்கிறது ஈஸ்ட்டு சென்ட்ரல், அதாவது கிழக்கு மத்தியம். அதேமாரி இது என்னென்னு பார்த்தீங்க, முஸ்லீமுங்க ஈஸியாக ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஓகேவா? ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஈஸினா ஈஸ்ட்டு சென்ட்ரல், அதாவது கிழக்கு மத்தியம். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துடுவாங்கன்னா ஹஜ்பூர். ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கிழக்கு கடற்கரை ரயில்வே. ஸோ கிழக்கு ஈஸ்ட்டு, கடற்கரை என்ன சொல்லுவோம்? பீச் சொல்லுவோம். பீச். ஓகேவா? ஸோ இப்போ ஈஸ்ட்டு பீச். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஷார்ட் ஃபார்மாக நம்மளுக்கு என்ன கிடையாது? இபி. ஓகேவா? இந்த புவனேஷ் என்ன பண்ணுறான்னா புவனா என்ன எடுத்துக்கலாம்? புவனா. ஓகேவா? புவனா இப்போ தான் இபி பில் கட்ட போயிருக்கிறா. என்னதுங்க? புவனா இப்போ தான் இபி பில் கட்டுறதுக்கு போயிருக்கிறா. ஸோ இபின்னா என்னது? ஈஸ்ட்டு பீச். ஓகேவா? ஈஸ்ட்டு பீச். ஓகேவா? ஈஸ்ட்னா என்னது? கிழக்கு, பீச்னா கடற்கரை. ஓகே, கிழக்கு கடற்கரை அப்படின்னா என்னது? நம்மளுக்கு புவனானா புவனேஸ்வர். என்னது? புவனானா புவனேஸ்வர். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறது தான். ஓகேவா? நம்மளுக்கு அந்த ஸ்டார்டிங் தான் முக்கியம். ஸ்டார்டிங் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? அப்போ புவனா இபி பில் கட்டுறதுக்கு போயிருக்கிறா. ஸோ இபி அப்படின்னா ஈஸ்ட்டு பீச். ஓகேவா? கிழக்கு கடற்கரை. புவனானா புவனேஸ்வர். ஓகேவா? வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா கொங்கன் ரயில்வே. ஸோ கொங்கன் ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா நவி மும்பை. ஓகேவா? நவி மும்பை. இப்போ பாருங்கள், நவி நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம்? NAVI, நவி. மும்பைக்கு என்னது? மும்பை. ஸோ இப்படி எழுதுவோம். ஓகேவா? ஸோ அப்போ நவிலேருந்து என்ன பண்ணுறேன்னா NAவை எடுத்துக்கிறேன், மும்பையிலேருந்து என்ன பண்ணிக்கிறேன்? M எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை என்னென்னு படிப்போம்? நாம்னா NA நா அப்படின்னா நவி, M ஃபார் மும்பை. ஓகேவா? ஸோ நவி மும்பை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஃபஸ்ட் எழுத்துக்கு இங்கிலீஷில் எடுத்துக்கிறேன் நாம். ஓகேவா? நாம் அப்படின்னு எடுத்துகிட்டு நாம் இன்றைக்கி கொங்கன் பாலத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொங்கன் பாலத்தை என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இன்று கொங்கன் பாலத்தை. ஓகேவா? ஸோ கொங்கன் பாலத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் அப்படின்னா எங்கே போகிறோம்? நான் இந்த ஷார்ட்கட் இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? நாம் இன்று கொங்கன் பாலத்தை என்ன பண்ண போகிறோம்? இப்போ விசிட் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த இடத்துல நாம் அப்படிங்கிறது என்னது? நான் அப்படிங்கிறது என்னது? நவி. எம்ங்கிறது மும்பை. ஸோ நவி மும்பை. ஓகேவா? கொங்கன் பாலத்தை சுற்றி பார்க்குறதுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னது? கொங்கன் ரயில்வே. ஸோ அந்த வார்த்தையை நம்ம டைரெக்டாகவே இதில் கொண்டு வர முடியுது. ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நாம். ஓகேவா? நாம் கொங்கன் பாலத்தை இன்று சுற்றி பார்க்க போகிறோம். நாம் அப்படிங்கிறது நா ஃபார் நவி, எம் ஃபார் மும்பை. நவி மும்பை. ஸோ கொங்கன் பாலங்கிறது கொங்கன் ரயில்வே. ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்
இதில் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை வடக்கு. ஓகேவா, இந்த வடக்குங்கிறது ஒரே ஒரு வார்த்தை. வடக்கு அப்படின்னா டெல்லின்னு நம்ம ஆன்சர் சொல்லணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணுறோன்னா வாடா. என்னது வாடா? என்ன வாடா? டெல்லி சைடு வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கு தான் ஃபேமஸ் ஆனது. ஓகேவா, சண்டை எல்லாமே எங்கே நடக்குது? டெல்லி தலைமையிடமாக வச்சு தானே அது. அடிக்கடி அங்கே தான் அந்த பிரச்சனை, சண்டை கிண்டை எல்லாமே நடக்கும். ஓகேவா, நாம் இங்கேருந்து யார் எந்த ஊர்லேருந்து போனாலும் சரி, அவன் என்ன பண்ணுவான்? வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். டெல்லிக்கு போனாவே அவன் என்ன பண்ணுவான்? வாடா சண்டை வச்சுக்கலாம் பார்க்கலாம், ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு தான் நம்மள என்னது வாடான்னு கூப்பிடுவான். ஸோ இந்த இடத்துல வாடா அப்படிங்கிறது வடக்கு. ஓகேவா, வாடான்னு சொல்லி கூப்பிட்றது அந்த வாடா அப்படிங்கிறது என்னது? வடக்கு. புரியுதா? ஸோ வாடா அப்படின்னு சண்டைக்கு கூப்பிட்டாவே அது என்னது? டெல்லி தான். வாடா அப்படின்னு சண்டைக்கு கூப்பிட்டாவே அது என்னது? டெல்லி தான். இந்த இடத்துல வாடா அப்படிங்கிறது என்னது? வடக்கு. ஓகேவா, வாடா அப்படிங்கிறது என்னது? வடக்கு. ஸோ வாடான்னு சண்டைக்கு கூப்பிட்றோம் யார்? டெல்லிக்காரன். ஓகேவா, ஸோ அப்போ வாடா டெல்லி. வாடா மீன் வடக்கு. ஸோ வடக்கு அப்படின்னாவே டெல்லின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வடமேற்கு ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர். ஓகேவா, வடமேற்கு என்னது? ஜெய்ப்பூர். ஸோ வடமேற்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த்து வெஸ்ட்டு. ஓகேவா, நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறேன் பாருங்கள். நார்த்தில் வந்து NO நோ. வெஸ்ட்டுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. வெஸ்ட்டுக்கு பதில் என்னது? வேஸ்ட்டு. ஸோ நோ வேஸ்ட்டு. ஸோ நார்த்து வெஸ்ட்டு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து ஒரு எழுத்து நோ எடுத்துட்டேன், வெஸ்ட்டு வந்து வேஸ்ட்டாக மாற்றிட்டேன். ஸோ நோ வேஸ்ட்டு. ஓகேவா, எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டா. ஓகேவா, இப்போ நாம் ஒரு மேட்ச்சுக்கு போகிறோம், ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறோம், ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போகிறோம், அல்லது நாம் எதுக்கு அங்கே போயிட்டு நாம் இப்போ ஒரு TNPSC எக்ஸாமுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டுக்கிறோம். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டுக்கிறோம். இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த எஃபோர்ட்டு, ரொம்ப கஷ்டமான எஃபோர்ட்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம்? ரெடி பண்ணிட்டுக்கிறோம். இப்போ ஒரு வேளை நாம் ஜெயிச்சிட்டா, ஓகேவா, அந்த எஃபோர்ட்லாம் நோ வேஸ்ட். ரைட்டா, வேஸ்ட்டு இல்லை. ஓகேவா, ஸோ ஜெயிச்சிட்டோமா, அந்த எஃபோர்ட்லாம் நோ வேஸ்ட்டு இல்லை. ஸோ நோ ஃபார் நார்த்து, வேஸ்ட்டு ஃபார் வெஸ்ட்டு. நார்த்து வெஸ்ட்டு, அதாவது வடமேற்கு. ஓகேவா, ஜெயிச்சிட்டா, ஜெய் அப்படிங்கிறது ஜெய்ப்பூர். ஓகேவா, ஸோ நோ வேஸ்ட் ஜெய். ஓகேவா, ஸோ அப்போ ஒரு மேட்ச்லேயோ ஒரு எக்ஸாம்லேயோ நம்ம ஜெயிச்சிட்டோமா, நம்மளுடைய எஃபோர்ட்லாம் நோ வேஸ்ட்டு. ஓகேவா, வேஸ்ட் ஆகிறது இல்லை. ஸோ நோ ஃபார் நார்த்து, வேஸ்ட்டு ஃபார் வெஸ்ட்டு. ஸோ அப்போ நார்த் வெஸ்ட்டுனா ஜெயிச்சிருது, ஜெய்னா ஜெய்ப்பூர். ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வடக்கு மத்திய. ஓகேவா, வடக்கு மத்திய ரயில்வேனா ஸோ அலகாபாத். ஓகேவா, வடக்கு மத்திய ரயில்வேனா என்னது? அலகாபாத். இப்போ பாருங்கள், வடக்கு என்னது? நார்த்து, மத்தியத்துக்கு வந்து சென்ட்ரல். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா NC. எப்படி சொல்லலாம்? NC. ஓகேவா, அதோட இன்னொரு சி நான் சேர்த்து NCCன்னு நான் இதை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? NCCன்னு நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறேன். NCC அப்படிங்கிறது எதுக்கு நான் இந்த இடத்துல கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பரேட் நடத்துறது அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒழுக்கமாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கோசரம் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த NCCயில் அவங்க நடத்துகிற பரேடெலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா, ஸோ அழகா அப்படிங்கிறது அலகாபாத். என்னங்கிறது என்னது? நார்த்து. சிங்கிறது வந்து சென்ட்ரு. ஓகேவா, சிங்கிறது என்னது? சென்ட்ரு. ஸோ நார்த்து சென்ட்ரல். ஓகேவா, வடக்கு மத்தியம் அப்படின்னா என்னது? அழகாக இருக்கும். ஓகேவா, அலகாபாத். ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது, வெரி சிம்பிள். ஓகேவா, ஸோ இதுலேருந்து நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். NCC பரேடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ NC, N ஃபார் நார்த்து, C ஃபார் சென்ட்ரல். ஓகேவா, ஸோ நார்த்து சென்ட்ரல் அப்படின்னா அழகாக இருக்கும், அலகாபாத். ஓகேவா, வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வடகிழக்கு. ஓகேவா, வடகிழக்கு ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா கோரக்பூர். ஓகேவா, அதை கோரக்பூர்னு நீங்கள் படிக்கணும் இல்லை, இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா கோரக்பூர்னு தான் படிக்கிற மாதிரி வரும். கோரக்பூர்னு நீங்கள் ரெண்டு மாத்திரையில் வச்சு படித்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா, சரி. இப்போ வடகிழக்கு இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே நான் சொல்கிறேன். வடை வந்து என்ன பண்ணுறேன்னா வாடா, கிழக்கு என்ன பண்ணுறேன்னா கிழவா. ஓகேவா, வாடா கிழவா. ஓகேவா, ஸோ வாடானா வடை, கிழவானா கிழக்கு. அப்படி அந்த வார்த்தையை கண்ணில் இந்த வார்த்தைகளை கண்ணில் பார்த்தோன்னே இதை நீங்கள் கொண்டு வந்துடணும். ஓகேவா, ஸோ வாடா கிழவா. ஒருத்தன் கிழவனாக இருக்கட்டும், வயசு பையனாக இருக்கட்டும், அவனை போய் வாடா கிழவானா அவன் ஒத்துக்குவானா? என்ன பண்ணுவான்? திட்டுவான். எப்படி தெரியுமா திட்டுவான்? கண்டபடி திட்டுவான். அதை வந்து நாய் மாதிரி குறைப்பான். எப்படி? நாய் மாதிரி குறைப்பான். ஒருத்தனை வந்து வாடா கிழவான்னு சொல்லிவிட்டா, நம்ம அவனை இப்படி வாடா கிழவான்னு கூப்பிட்டோமா,
அவன் கிழவனாக இருந்தாலும் சரி, வயசு பையனாக இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணுவான், கோவத்தில் நாய் மாதிரி குறைப்பான். நம்மளை பார்த்து நாய் மாதிரி குறைப்பான். அந்த குறைப்பான், ஓகேவா, குறைப்பான் அப்படிங்கிறது தான் குறைப்பூர். ஓகேவா, ஸோ குறைப்பூர் அப்படிங்கிற வார்த்தை இதிலேருந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நாய் மாதிரி குறைப்பான், குறைப்பான், அப்போ குறைப்பூர். ஓகேவா, ஸோ அப்போ வாடா கிழவா, வட கிழக்கு, குறைப்பான், அப்போ குறைப்பூர். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வடகிழக்கு எல்லையோர ரயில்வே. ஓகேவா, இப்போ பாருங்கள், எல்லை அப்படிங்குது பார்த்தீங்களா, அதை நான் பார்த்தோன்னே இல்லைன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா, எல்லை நான் என்ன மாற்றிக்கிறேன், அதுக்கு ஃப்ளோவாக இல்லைன்னு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், வடகிழக்கு அது இங்கிலீஷில் என்னது, நார்த்து ஈஸ்ட்டு. ஓகேவா, நார்த்துக்கு தமிழில் ஃபஸ்ட் எழுது என்னது, வந்து என்னது, ஈ. ஓகேவா, நாய் இல்லை. ஓகேவா, 2 அனிமல்ஸ் கவர் பண்ணுற பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கவ்வு, என்னது கவ்வு, பஸ்ஸு. ஓகேவா, இப்போ நாய் இல்லை கவ்வு. ஓகேவா, எனக்கு பிடிச்ச அனிமலு நாய் இல்லை கவ்வு அப்படின்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஸோ 2 அனிமல்ஸ் கம்பேர் பண்ணி இந்த அனிமல் எனக்கு பிடிக்காது, அந்த அனிமல் எனக்கு பிடிக்குன்னு நான் சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச அனிமல் நாய் இல்லை கவ்வு. புரியுதா, ஸோ எங்கேருந்து நாய், இப்போ கவு வந்து டைரெக்டாக வந்துடுச்சு, இல்லைங்கிறது எல்லையிலேருந்து எடுத்துட்டோம். ஓகேவா, எல்லையிலேருந்து இல்லைங்கிறது எடுத்துட்டோம். இப்போ இந்த நாய்ங்கிறது எங்கேருந்து வந்துச்சு, வடகிழக்கினுடைய இங்கிலீஷ் என்னது, நார்த் ஈஸ்ட்டு. அந்த நார்த்தில் ஃபஸ்ட் எழுத்து நாவும், ஈஸ்ட்டில் ஃபஸ்ட் எழுத்து ஈயும் எடுத்து நாய்ங்கிறத நான் ஃபார்ம் பண்ணி 2 அனிமல்ஸ் நான் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிச்ச அனிமல் நாய் இல்லை, என்னது கவ்வு, பஸ்ஸு. ஸோ ஓகேவா, அதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துல கவ் அப்படிங்கிறது என்னது, கவுகாத்தி. ஓகேவா, கவுகாத்தி. அதேமாரி மாலிகன்னு கொடுப்பாங்க. இந்த கவுகாத்திக்கு இன்னொரு பேர் என்னது, மாலிகன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, மாலிகன் அப்படிங்கிற இடத்துல இது வந்து இருக்குது. ஸோ மாலிகன்னு கவுகாத்தின்னு கொடுத்தாலும் சரி, மாலிகன்னு கொடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ நாய்னா என்ன, ஈனா இஏ, அப்போ நார்த் ஈஸ்ட்டு இல்லைன்னா எல்லை. ஸோ நார்த் ஈஸ்ட் எல்லை அப்படின்னா என்னது, கவுகாத்தி. எனக்கு பிடிச்ச அனிமல் நாய் இல்லை கவ்வு. ஓகேவா, கவுகாத்தி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு மத்திய ரயில்வே. ஓகே, ஸோ தெற்கு மத்திய ரயில்வே அதனுடைய இங்கிலீஷ் என்னென்னு பாருங்கள், சவுத் சென்ட்ரல். ஸோ SC. அதனுடைய ஆன்சர் என்னது, செகந்திராபாத். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா SC தான். ஓகே, செகந்திராபாத் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ட்டில் எழுதணுமா SCயில் தான் எழுதுவோம். அதேமாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா SCயில் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணி ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ சவுத் சென்ட்ரல் அப்படின்னா என்னது, செகந்திராபாத். 2க்குமே SC ஷார்ட் ஃபார்ம் எழுத்து நம்ம கொண்டு வந்தால் என்னது, சவுத்துக்கு எஸ்ஸும் சியும் கொண்டு வந்தால் இதுவும் SC. செகந்திராபாத்துக்கு நம்ம ஷார்ட் ஃபார்மில் கொண்டு வந்தால் SC ஆகுது. பாருங்கள், SCCயில் தான் வருது. ஸோ SCன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவாப்பா, SC. ஸோ அப்போ செகந்திராபாத் அப்படிங்கிறத இப்படி நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு. ஓகே, ஸோ தென்கிழக்கு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட். சவுத்தில் ஃபஸ்ட் எழுத்து என்னது, சா. ஈஸ்ட்டில் ஃபஸ்ட் எழுத்து என்னது, இ. ஓகேவா, சாய். என்னது, சாய். இந்த இடத்துல நான் என்ன கொண்டு வரேன்னா சாய். ஓகேவா, இதில் வந்து ஓகேவா கொல்கத்தா. ஓகேவா, இப்போ சாய்பாபாவை வணங்குறவங்க வியாழக்கிழமை கோயிலுக்கு போகிறத ஒரு கொள்கையாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, ஒரு கொள்கையாகவே. ஸோ இதை பார்க்குறவங்களே நிறைய பேர் அந்த சாய்பாபா கோஷ்டியில் இருப்பீங்கன்னு தெரியும். ஓகேவா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வியாழக்கிழமைனா சாய்பாபா கோயிலுக்கு போகிறத ஒரு கொள்கையாகவே வச்சுட்டுக்கிறாங்க. ஸோ சாய்பாபா கோயில், சாய்பாபா கொள்கை. ஓகேவா, கொள்கைனா கொல்கத்தா, சாய்பாபானா சா. ஓகேவா, சானா சவுத்து, ஈனா ஈஸ்ட்டு. ஸோ சவுத் ஈஸ்ட்னா தென்கிழக்கு. ஓகேவா, அதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஓகேவா, சாய்பாபா கோயிலுக்கு போகிறத
சாய்பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமை ஆனால் போகிறத ஒரு கொள்கையாகவே வச்சுட்டுருக்கிறாங்க. கொள்கை அப்படின்னா கொல்கத்தா, சாய்பாபானா சா ஃபார் சவுத்து, ஈ ஃபார் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, அதாவது தென்கிழக்கு அப்படிங்கிறது. ஓகேவா, தென்கிழக்கு அப்படின்னா கொல்கத்தா. ஓகேவா, ஸோ அப்போ சாய்பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமை ஆனால் போகிறத ஒரு கொள்கையாகவே வச்சிட்ருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மத்திய. ஸோ 3 இடம், இந்த 3 வந்துருக்குது. ஒன்று தென்னு சவுத்து, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ஈஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மத்திய சென்ட்ரல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்இசி. ஓகேவா, எஸ்இசின்னு வந்துருக்குது. எஸ்இசி அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா செக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிச்சிருப்போம். ஓகேவா, நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகுப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏ கிளாஸ் தான். ஓகேவா, ஏ கிளாஸு. ஓகேவா, எனக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பி கிளாஸ் இருக்கும், சி கிளாஸ் இருக்கும். ஓகேவா, சரி. இப்போ நம்ம பசங்க இது வந்து பார்த்திங்கன்னா செக், எஸ்இசி வந்து பார்த்திங்கன்னா செக்கு, இதோட ஒரு டிஐஓ என்னென்னா செக்ஷன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏ கிளாஸில் இருக்கிற பசங்க ரைட்டா, பக்கத்தில் இருக்கிற செக்ஷன் பிக்கு போய் என்ன பண்ணுவாங்க, கேர்ள்ஸுக்கு முன்னாடி பீலா விட்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, பீலானா பந்தா காட்டுறதுக்கு நம்ம தமிழில் புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பீலா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ செக்ஷன் ஏவில் இருக்கிறவங்க செக்ஷன் பி சைடு, செக்ஷன் சி சைடில் போய் என்ன பண்ணுவாங்க, பீலா விட்டு வருவாங்க. ஓகேவா, பீலா விட்டுட்டு வருவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல செக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக், எஸ்இசி. எஸ்னா சவுத்து, ஈனா ஈஸ்ட்டு, சீனா சென்ட்ரலு. ஓகேவா, ஸோ அப்போ சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல், தென்கிழக்கு மத்திய, அங்கே போய் என்ன பண்ண அதுதான் இந்த வார்த்தை. ஓகேவா, பீலா அப்படிங்கிறது என்னது, பிலாஸ்பூர். பீலாங்கிறது என்னது, பிலாஸ்பூர். ஓகேவா, செக்ஷன் ஏ ஸ்டூடெண்ட்டு செக்ஷன் பிக்கு போய் என்ன பண்ணிடுவாங்க, அங்கே இருக்கிற கேர்ள்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் பீலா காட்டிட்டு வருவாங்க. அல்லது பி கிளாஸ் ஸ்டூடெண்ட், பி செக்ஷன் ஸ்டூடெண்ட்டு ஏ செக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற கேர்ள்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் பீலா விட்டுட்டு போவாங்க. ஸோ பீலா அப்படிங்கிறது வந்து பிலாஸ்பூர். செக்ஷன் அப்படிங்கிறது செக், எஸ்இசி. எஸ் ஃபார் சவுத்து, இ ஃபார் ஈஸ்ட்டு, சி ஃபார் சென்ட்ரல், சவுத் ஈஸ்ட்டு சென்ட்ரல். ஓகேவா, தென்கிழக்கு மத்தியம் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. ஓகேவா, சவுத் வெஸ்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா ஹூப்ளி. ஓகேவா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹூப்ளி. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹூப்ளிக்கு ஃபஸ்ட் எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச். இந்த ஹெச் வச்சு தான் இதுக்கு நான் வந்து ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். ஓகேவா, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ வந்து தென்மேற்கு என்னது சவுத்து வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட்டு என்னது ஃபஸ்ட் எழுத்து எஸ்ஓ, இதுக்கு என்னது டபிள்யூ, ஸோ. ஓகேவா, ஸோ. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா காட்டு அப்படிங்கிற மீனிங் எடுத்து போகிறேன். இந்த ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவடை செய்கிறது. ஓகேவா, அறுவடை செய்கிறது. ஆர்இஏபி ரீப் அப்படின்னாலும், எஸ்ஓடபிள்யூ ஸோ அப்படின்னாலும் என்னது அறுவடை செய்கிறது. இந்த இடத்துல நான் என்ன மீனிங்கில் எடுத்துக்க போகிறேன், எஸ்ஹெச்இ ஓடபிள்யூ ஷோ அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை நான் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு அந்த வார்த்தை மட்டும் சவுண்டு மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா, ப்ரொனவுன்சேஷன்லாம் பண்ணி இங்கே ஒன்று நம்ம கிராமட்டிக்கல் எக்ஸாமுக்கு வரல. ஓகேவா, அதெல்லாம் நம்ம மெயின்ஸில் காட்டலாம். ஓகேவா, குரூப் 2A மெயின்ஸில் நம்ம காட்டலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த வார்த்தை மட்டும் சும்மா ஷோ அப்படின்னு என்ன அர்த்தம், பந்தா காட்டிட்டு போகிறது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், வீட்டில் உள்ளார சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இருக்காது. ஆனால் அவன் வந்து வெளியில் என்ன பண்ணுவான், ஹை லெவலில் ஷோ காட்டிட்டு போவான். ஓகேவா, ஹை லெவலில் என்ன பண்ணுவான், ஷோ காட்டிட்டு ஹை லெவலில் ஷோ காட்டிட்டு போவான். ஓகேவா, ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகே, ஓகேவா, வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான், ஹை லெவலில் ஷோ காட்டிகிட்டு இருப்பான். அதான் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், இந்த ஹூக்லிக்கு என்னது ஹெச்சு, அந்த ஹெச் எழுத்தை வச்சு தான் நான் இந்த இடத்துல ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். ஓகேவா, ஸோ சவுத்து, இந்த வெஸ்ட்டுக்கு என்னது டபிள்யூ. அப்போ இந்த வார்த்தை என்னது ஷோங்கிறது என்னது பந்தா காட்டுறது. ஓகேவா, அதாவது இந்த ஷோ. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஷோங்கிற சவுண்டு மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பந்தா காட்டுறது. எப்படின்னா ஹை லெவலுக்கு பந்தா காட்டிகிட்டு தெரியுவாங்க. ஓகேவா, ஸோ ஹை லெவலுக்கு பந்தா காட்டிகிட்டு இருப்பாங்க. உள்ளார வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாப்பாடே இருக்காது. ஆனால் வெளியில் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு ஹை லெவலான ஆளுங்க மாரி பந்தா காட்டிக்கிட்டு தெரியுவாங்க. ஓகேவா, ஹை லெவலான ஆள் மாரி பந்தா காட்டிகிட்டு ஷோ காட்டிகிட்டு தெரியுவாங்க. ஸோ ஷோ. ஓகேவா, ஷோங்கிறது என்னது எஸ்ஓ சவுத்து, டபிள்யூ வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஹை லெவல் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹெச்சினுடைய சவுண்டு தான், இந்த ஹெச் எழுத்து தான் நான் இந்த இடத்துல கொண்டு வர விரும்புகிறேன்.
ஓகேவா, ஹை லெவலில் ஷோ காட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த ஹெச்சுக்கு இந்த ஹெச்சுக்கும் மேட்ச் பண்ணுறதுக்கோசரம் தான் நான் அதை சொல்கிறேன். ஹூப்ளிக்கு என்ன வருது, ஹெச் வருது. ஓகேவா, அதேமாரி ஹைக்கு என்ன வருது, ஹெச் வருது. ஸோ அப்படி நம்ம இதை ஈக்குவல் பண்ணிடலாம். ஹெச்சுங்கிற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வர 17 மண்டலத்தில் எந்த இடத்துக்குமே ஹெச்சில் வந்து ஊர் பேர் வராது, இதுக்கு மட்டும்தான் ஹெச் வரும். ஸோ அப்போ ஹை லெவல் அப்படின்னா என்னது, அந்த ஹூப்ளி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் வெளியில் என்ன பண்ணுவாங்க, ஹை லெவலான ஆள் மாரி, ஓகேவா, ஹையான ஆள் மாரி, ஓகேவா, ஹையான ஆள் மாரி என்ன பண்ணுவாங்க, ஷோ காட்டிக்கிட்டு தெரிவாங்க. ஓகேவா, இந்த ஷோ அப்படின்னா சவுத்து வெஸ்ட்டு. ஓகேவா, ஹை அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல ஹெச் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹெச்சுங்கிற ஊர் பேர் சொல்கிறதுக்காக, அதாவது ஹூப்ளி அப்படிங்கிற ஊர் பேர் சொல்கிறதுக்காக இந்த ஹைங்கிறது நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்னில் நான் என்ன சொல்கிறேன்னா மேற்கு. ஓகேவா, வெறும் மேற்கு, மும்பை. ஓகே, வெறும் மேற்குக்கு என்னது, மும்பை. மேற்குன்னா இங்கிலீஷில் என்னது, வெஸ்ட்டு அல்லது வெஸ்டர்ன். வெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். வெஸ்ட் அப்படிங்கிறது என்ன, வேஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். இந்த மும்பை என்ன பண்ணுறேன்னா நான் மும்தாஜ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, மும்பை என்னது, மும்தாஜ். இப்போ வேஸ்ட்டு மும்தாஜ். ஓகேவா, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் இருக்கிறார் பார்த்தியா, அவர் நிறையா காசு என்ன பண்ணார், வேஸ்ட் பண்ணார். யாருக்கோசரம், மும்தாஜிக்கோசரம். ஓகேவா, ஷாஜகான் மும்தாஜிக்கோசரம் நிறையா பணத்தை என்ன பண்ணார், வேஸ்ட் பண்ணார். ஷாஜகான் மும்தாஜிக்காக நிறையா பணத்தை வேஸ்ட் பண்ணார். ஸோ இதுதான் இதனுடைய சென்டென்ஸு. இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறது இதுதான். மும்தாஜிக்காக வேஸ்ட் பண்ணார், மும்தாஜிக்காக வேஸ்ட் பண்ணார். வேஸ்ட்டுங்கிறது வெஸ்ட்டு, மும்தாஜி மும்தாஜி அதில் மும்முன்னு வருது. அந்த மும் அப்படிங்கிறது மும்பை. ஓகேவா, ஸோ மும் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிறைய காசை வேஸ்ட்டு பண்ணார் மும்தாஜிக்காக. ஓகேவா, அந்த இடத்துல மும் அப்படிங்கிறது, மும்தாஜிங்கிறது மும்பை. ஓகே, வேஸ்ட் அப்படிங்கிறது வெஸ்ட்டு. ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மத்திய, வெஸ்ட்டு சென்ட்ரல். ஓகே, வெஸ்ட்டு சென்ட்ரல். வெஸ்ட்டு டபிள்யூ, சென்ட்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி. ஓகேவா, ஸோ WC அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்னது, உலகக்கோப்பை, வேர்ல்டு கப்பு. ஓகேவா, வேர்ல்டு கப்பு ஞாபகம் வருது. வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் எடுத்துக்கலாம். ஓகேவா, வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் நடக்கணும் அப்படின்னா என்ன வேணும், ஃபுட்பால் நடக்கணும் அப்படின்னா என்ன வேணும், பால் வேணும். என்ன வேணும், பால் வேணும். அந்த பால் தான் இங்கே நடுவில் இருக்கிற பல்லு. அந்த பல்லை நீங்கள் என்னவா நினச்சிக்கணும், பால்னு நினச்சிக்கணும். அப்போ அந்த பால் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜபால்பூர். இங்கிலீஷில் படிக்கும்போது பல் என்ன ஆயிரும், பால்னு நம்ம படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ ஜபால்பூர். ஓகேவா, ஜபால்பூர். ஓகேவா, இந்த பால் என்னது, ஜபால். ஓகே, பால் ஜபால். ஸோ உலகக்கோப்பை ஃபுட்பால் விளாட்ணுன்னா நம்மளுக்கு என்ன வேணும், பால் வேணும். அந்த பாலுங்கிறது என்னது, ஜபால்பூர். உலகக்கோப்பை அப்படிங்கிறது என்னது, வேர்ல்டு கப்பு. வேர்ல்டுனா WC, W ஃபார் வெஸ்ட்டு, C ஃபார் சென்ட்ரல். அப்படியே நம்ம மேற்கு மத்தியன்னு கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ மேற்கு மத்தியம்னா என்னது, ஜபால்பூர், ஜபால்பூர். ஓகேவா, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 17 ரயில்வே மண்டலத்துக்கான ஷார்ட்கட்டு. நல்லா பாருங்கள். ஓகேவா, நல்லா ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சும்மா ஃபார்வேர்டு பண்ணி சும்மா இது பண்ணிலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, அது வேஸ்ட்டு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு தான் நான் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் நிறையா வரும், நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ.